வணக்கங்க. இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து சில சமயம் வந்து நம்மளுக்கு 1, 2 வந்து அங்கங்கே லைட்டாக வந்து குழப்பலான்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் வந்து நல்ல காயோட போட்டோம் அப்படின்னா வந்து அதுவும் கெட்டு போயிடும். இப்போ கொத்தமல்லிலாம் சிலது 1, 2 காஞ்ச மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா ஆஞ்சு கட் பண்ணி எடுத்து பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து காம்பெல்லாம் இப்போ வேரெல்லாம் கிள்ளிட்டு எடுத்து வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் நல்லா வந்து டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும், 10 நாள் வரைக்கும் கூட. ஈரத்தோடு அப்படியே வச்சோன்னா ஒரு மாதிரி ஈர கவரோ ஈர டப்பாலையோ போட்டு வச்சோன்னா அதுவும் வந்து அழுகி போன மாதிரி ஆயிடும். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்கிட்ட வந்து உங்களுக்கு அந்த ஐஸ் எல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகும். சப்போஸ் அது வந்து நம்மளுக்கு அதை எடுக்கணும் அப்படின்னா வந்து அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டீஃப்ராஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வந்து ட்ரை ஆகிடும். லேசாக வந்து ஆஃப்லேயே இருக்கும்போது கொஞ்சம் துணியை வச்சு தொடச்சி விட்டோம்னா அப்புறம் அதை ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜை வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி திறந்து மூடுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து கரண்ட்டு ரொம்ப ஆகும், வீணாகும். ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது சூடு பண்ணியிருக்கோம், கொதிக்க இருக்குன்னா அதை அப்படியே கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஆறுனோடனே தான் கொண்டு போய் வைக்கணும். அதே மாதிரி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பொருளை வந்து இம்மீடியட்டாக நம்ம சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது. எக்ஸப்ட் இந்த கூல் ஐட்டம்ஸ், இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் இருக்கிறத தவிர துர்நாற்றம் எல்லாம் வராமல் துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில கொஞ்சம் கேப் விடணும். அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சில பொருட்கள் ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ்லாம் கூட வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அதை வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். காய்கறிகள் தான் மட்டும்தான் வைக்கணும்லாம் இல்லை, மளிகை பொருட்கள் கூட வச்சுக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் நம்ம துருவுறோம், இல்லை தினமும் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்கன்னா அதை துருவிட்டு நல்லா ஒரு டப்பாவில், நல்லா ஈரமில்லாத டப்பாவில் போட்டு மூடி எடுத்து வச்சிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். வேணுங்கும்போது ஈஸியாக காற்றால் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகும் ஃப்ரிட்ஜிலேருந்து. அது வந்து பின்னாடி வந்து என்ன இருக்கும்னா ஒரு பெரிய ஒரு ஜக்கு மாதிரியோ இல்லாட்டி ட்ரே மாதிரியோ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அது வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை வந்து ஃபுல்லான உடனே அப்பப்போ எடுத்து கொட்டணும், இல்லைன்னா அது வந்து ஒரு துர்நாற்றத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. இது கரண்ட்டு அப்படிங்கிறதுனால வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து ரொம்ப தொடவிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.